ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல vlog தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஸோ நம்ம வந்து சின்ன செட் தான் விளையாட போகிறோம். ஸோ அதான் விளையாடலாம். ஸோ நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறது இதுதான். ஐயோ சாரி கைஸ், செட்டப்லாம் நான் காட்டுறேன். செட்டப் வந்து இதுதான் கைஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி உட்காந்தா தெரியுமா இல்லையான்னு தெரில, பட் நாங்கள் எப்படி சமைக்கிறது தெரியாது. ஸோ நாங்கள் வேணால் அந்த லேப்டாப்பில் எப்படி டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சொல் எப்படின்னு தெரியல. இல்லைப்பா, டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இதை தெரியாது தாரா, அப்படிதான் தெரியும். சரி ஸோ நாங்கள் இல்லை அப்போ நம்மளுக்கு தெரியாது எப்படி வருதுன்னு. பா ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஓகே, உங்களுக்கு கடுப்பு மட்டும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு சமைக்க காட்டுறோம். ஏசிலாம் போட்டு உட்காந்துச்சு. நம்ம இதெல்லாம் அந்த டெஸ்க்கு கொஞ்சம் வச்சுருந்தோமா? இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம், மாவு, சப்பாத்தி மாவு. ஸோ அதுக்கு நம்ம பெரிய குண்டா வேணும். பசினால நம்ம வந்து குண்டா எடுத்துக்கலாம். இந்த சைஸ் குண்டா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிங்களா? வாட்டர் வச்சுருங்க. ஆனால் அது கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் மாவுலாம் கொட்டிடுச்சு. சாரி கைஸ். அவன் மேலே பார்த்து அட்டியாக தான் விடணும். அவன் மேலே லைட்டாக கொட்டிடுச்சுன்னே சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோலாம் கொட்டல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபுல்லாக கொட்டிடுச்சு. நாங்கள் மேனேஜ் பண்ணோம். பரவாயில்லவா? ஸோ நாங்கள் போயிட்டேன். நாங்கள் இங்கிருந்து பார்த்து மாவு நீ உட்கார எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து நான் வந்து கொட்டினேன். ஹாய் கைஸ், இவ்வளோ வேலை பார்த்தா. ஸோ நம்ம எடுத்து வந்தாச்சு. டிஷ்யூஸ் மாவு கொட்டிச்சு தான். பட் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு போட்டோம்னா மாவை போட்டு பசைஞ்சு அதுமே பண்ணிடலாம். ஆனால் தண்ணி கையில் இருக்கும். தனியாக கூட ஊற்றிக்கோமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாமா? நம்மளுக்கு அளவு தெரியும் போடக்கூடாதுனால நாங்கள் வந்து கொஞ்சமாக 1 teaspoon ஆஃப் மாவு போடுவோம். கொஞ்சம் நெய்யாவே போடுவோம். 2 teaspoons. 2 teaspoons போட்டுக்கோங்க guys. நாங்கள் இப்போ சும்மா தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் vlogல நாங்கள் அதை ரியலாக சமைச்சோம் காமிக்கிறோம். இப்போ நம்ம காட்டிட்டு இவ்வளோ அளவு தான் நாங்கள் மாவு எடுத்துருக்கோம். மாவு 2 teaspoons. 2 teaspoons உங்களுக்கு வேணா 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீஸ்பூன்ஸ் இல்லை டேபிள் ஸ்பூன். டேபிள் ஸ்பூன்ஸ் இல்லை டீஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட் இவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பொறுத்து. ஸோ நாங்கள் எங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க போடுறீங்களா? சும்மா எனக்கு தோணுச்சு நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம லைக் நீங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு கம்மியாக தான் நீங்கள் மாவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக ஊற்றிச்சோம்.
guys. உப்பு லைட்டா உங்களோட ஃபிங்கர் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. இதில் தர மாவு போடுவீங்க. இப்போ உங்களுக்கு மாவு உங்களுக்கு லைக் ஒரு மாதிரி பிசுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மாவு உங்களுக்கு ரொம்ப பெருசு இப்போ நீங்கள் 2 ஸ்பூன்லாம் போட தேவையில்ல, ஒரு ஸ்பூன் ஒரு ஃபுல் ஸ்பூன். நெக்ஸ்ட் guys பிசைஞ்சு வந்துட்டு அவங்க எண்ணெய் வேணும் guys. நம்ம போய் எண்ணெய் எடுத்துட்டு வருவோம். நாங்கள் எப்படி எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் ஊற்றி வந்துடும். நீங்கள் நான் இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டால் போதும். நாங்கள் இப்போ சும்மா சமைக்கிறதுனால குட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் எங்களை பார்த்து சமைக்கிறதா இல்லை இதாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு ட்ரையல் தான் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் நான்வெஜ் சமைச்சு காட்டுறோம். இப்போ ஃப்ரெண்டு வேலை போய்க்கா. ஸோ அந்த ஆயில் போட்டாச்சு காய்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு மாவு பொறுத்து உங்களோட மாவு நீங்கள் எவ்வளோ பொறுத்து போட்டிருக்கீங்களோ அதோட கொஞ்சம் கம்மியாக 1 டீஸ்பூன். நாங்கள் நிறைய போட்டோம். சரி இப்போ நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அந்த இதோட எப்போ போடாமல் இப்போ உங்களுக்கு என்ன சப்போஸ் அதிகமாக போட்டிங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக ஸோ நாங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு வரலாம்னுட்டோம். முன்னாடியே நம்ம எண்ணெய் போட்டு தான் பண்ணணும். நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு பொறுத்த எவ்வளோ பர்சன்ட் மாவு போட்டிருக்கீங்களோ அவ்வளோ இது கொஞ்சமாக போட்டுக்கணும். நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டோம்ல, ஸோ கொஞ்சம் செகண்ட் டைம் போடுறீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக போடணும். ஏன்னா செகண்ட் டைம் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பதட்டம் வந்துச்சு. பட் நம்ம வந்து பசையணும். என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளமாக இருக்கு. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு ஸ்மூத்தாக. நம்ம இன்னும் பசைய மாவை வந்துட்டு இது பண்ண போகிறோம். நம்ம இன்னும் லைட்டாக பசையலாம். அப்போ பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி கல்லில் அந்த இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப்பில் தான் பண்ணுவோம். ஷேப். ஸோ மாவு வந்துட்டு சர்க்கிள். ஸோ சர்க்கிள் அம்மிக்கல் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. இதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இது உப்பு நல்லா டேஸ்டியாக இருக்குது. லைக் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சு கொட்டிடுச்சு. ஓகே. அது தட்டுன்னு தரோம். உப்பு லைட்டாக போட்டுக்கணும். இது கரெக்டாக இருக்கா? சரி இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீதி என்னெல்லாம் செய்யணும். நல்லா அங்கே அட்டை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு உங்களுக்கு சைஸ்னால வச்சுருக்கோம். ஸோ மூடி போட்டு டிஷ்யூ கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன லீக் ஆனால் கூட லீக் ஆகிடும். நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ குருமா பண்ண போகிறோம். குருமாலாம் பண்ண போகிறதில்ல. சரி, நம்ம அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் கதை பேசலாம். இவ்வளோ மாவு இருக்கேன் கையிலே போகிறோம். ஸோ நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் காய்ஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு குட்டி குருமா வெஜ் குருமா பண்ண போகிறோம். உங்களுக்கு சிக்கன் குருமாவும் பண்ணிக்கலாம், இல்லை வெஜ் குருமாவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம். குருமா பண்ண நம்மளுக்கு கொஞ்சோண்டு இது வேணும், ஆயில்.
நாங்கள் சும்மா இப்போ அது ஊறுற வரைக்கும் சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் க்ளே இருக்கு என்கிட்ட நான் க்ளே போய் எடுத்து வந்தாங்க இருக்கா ஆண்ட்ராய்ட் க்ளே என்னோட ஆண்ட்ராய்ட் க்ளே வந்து ரொம்ப கட்டி மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதனால் விளையாட முடியாது வேற இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு வரேன் guys. இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு guys. கொடுங்க இது வந்து ப்ளூ இப்போதைக்கு நான் ப்ளூ கலர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆரஞ்சும் இருக்கு அது நான் அதை எடுக்க முடியும் எங்கே இருக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெண்டு பேருமே தெரியும் இங்கே வா கடைசி எஜ்ஜுக்கு போய் கோப்பதில் நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்கள் கிட்ட ஆண்ட்ராய்ட் க்ளே இருந்துச்சு பட் நான் கொஞ்சம் காஞ்சிச்சு நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம் பூரி இருக்கு நல்லாவே சாஃப்டாகவே வந்துருக்கு ஸோ கையில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா கையிலே ஒட்டல நல்லா எண்ணெயில் ஊறணும் லைக் இந்த மாதிரி ஒரு 2 minutes இது கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ஊறனா என்னன்னா ட்ரைன் ஆகி ரொம்ப எண்ணெய் போட்டேன் எவ்வளோ போட்டேன் அண்ட் காய்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் எங்களுக்குமே எண்டில் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஸோ இவன் என் வீட்டுக்கு வருவா அவன் நான் வீட்டுக்கு போவேன் கண்டினியூஸாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வரும்போதே நம்ம பரதநாட்டியம் கிளாஸுக்கு கூட வரா ஸோ அவரும் நாங்கள் இப்போ ஒரு எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இவளுக்கு நான் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ரிலேட்டிவ் மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் கனெக்ட் ஆகிட்டோம் சரி இப்போ அது கொஞ்ச நேரம் ஊருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுட்டேன் ஆமாம் வயசுனா ரொம்ப பிசு பிசுட்டு இல்லை இல்லை லைக் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த க்ளே வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் லைக் ஆரஞ்சு எடுத்துட்டுவா இதே மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் கேக் மாதிரி இல்லை ஏதாச்சும் செய்யலாம் ஸோ இப்போ நம்ம இடுக்கி வந்து அது ஒரு ஷேப் பண்ணலாம் ஒரு சான்ஸ் அப்படி இல்லை இப்போ நம்ம இடுக்கில் கேக் வச்சு நல்லா உள்ள தரணும் இடுக்கி போயிடுச்சுட்டு இருக்கா காமி ஸோ ரொம்ப மாம்பழி வச்சு நெக்ஸ்ட் இருக்கிற இதை எடுத்து ஸோ லைக் இப்போ கனெக்ட் ஆகிட்டான் என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து இப்போ கனெக்ட் ஆகிட்டான் ஸோ வரும் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் வருவா ஸோ பார்த்து என்ன சரி இப்போ நம்ம பண்ணியாச்சு ஸோ எங்கள் அம்மா இருந்திருக்காங்க உள்ள அம்மா நாங்கள் மாவு பசஞ்சிருக்கோம் அம்மா இங்கே வாங்க அம்மா நாங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டோம் பரவாயில்லையா ஊறி இருந்தானே அவ்வளோ லைட்டாக மாவு போட்டேன் ஊறுனா சரியாக போடுங்கண்ணே வசிக்கும் போது சொல்லுங்க இங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த எட்ஜிலலாம் எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நல்லா தட்டணும் இப்போ நம்ம வந்து இன்னொன்று பண்ண போகிறோம் இப்போ நம்ம இது மட்டும் மிஸ் சரி அது மட்டும் மூடிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு குருமா பண்ண போகிறோம் ஆக்சுவலி க்ளே வச்சு சொல்கிறா பட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஷேப் பண்ண அது இல்லை சார் கீழே லாக் போட்டு சரி வேணாம்
லாக் எடுக்க முடியாது. இது ஈவன் ஆயிடுச்சு. இப்போ இது தட்டுறதும் பெரிய வேலை இல்லை. ஐயோ பண்ண மாட்டேங்குது கைஸ். சும்மா இந்த மாதிரி ஆக்டோபஸ் மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. குருமாக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து குருமா பண்ண போறோம். ஸோ குருமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ண. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே வந்து பிளேட் தாங்க பிளேட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பில் வந்து லைக் பிரியாணி குருமா என்ன பண்ணுறோம். ஸோ பிரியாணி எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ சம்மந்தமாக. ஸோ நாங்கள் இது மாதிரி விளையாட்டு மாதிரி நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்கள் பண்ணுற பிரியாணி தான் ரியல் இல்லை பட் சில சிங்கிள் பிரியாணி மாதிரி இருக்கு. அந்த சப்பாத்தி பட் நாங்கள் சுட மாட்டோம். அப்படியே சும்மா தோசை கல் இருக்கு. பட் நாங்கள் இன்னொன்று சொல்கிறோம். அந்த பண்ணும் போது லைட்டாக இந்த மாதிரி அங்கே இருந்து எடுத்து இன்னும் இதை எடுத்து இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே வச்சுக்கேன். தெரியாது அந்த பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. ஸோ பட் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த அம்மிக்கல் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. டூ ஃபைன் பீஸஸாக சாப்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறி மாதிரி இதை நான் கட் பண்ண போகிறோம் ப்ளீஸ். நீங்கள் அது கூட என்னெல்லாம் போட்டு இங்கே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது கொஞ்சமாக ஆயில் போட போகிறோம். நான் ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரியலாக எடுத்துறோம். நம்ம ரியலாக பண்ணலான்னு எடுக்கலாம். தரா 10 எப்படி தரா கழுவு முடியாது தரா. அப்படியே ஸோ இப்போ நம்ம சும்மா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வேணால் போடுவோம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் உப்பு கொடுக்கணும். நம்ம வெஜிடபிள் அவ்வளோவா போட்டோம்னா நம்ம நிறையாவே போடலாம். கம்மியாக போட்டோம்னா லிமிட்டடாக போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்குல்ல காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி வச்சு இதில் நம்ம ஒரு இதாக குருமா வச்சுருப்போம். குருமா சாதம் ரசம். பிகாஸ் எங்களோட நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்குலாம் போகிறோமா. ஸோ இந்த மாதிரி இதில் நாங்கள் எடுத்து ரைஸ் குருமாலாம் வச்சுப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நல்லா ஃபைன் சாப்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து தக்காளியும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நாங்களும் நெக்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி வெட்ட போகிறோம். கொத்தமல்லி மாதிரி நாங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி பண்ணிக்கோங்க. இது தக்காளி நாங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் சாப்ஸாக தக்காளி வெட்டிக்கோங்க. பட் இது விளையாட்டுக்கு பண்ணுங்க. பட் ரியலில் நாங்கள் சொல்கிற டைப் பண்ணிடாது. ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆமாம். ஆனால் அது கூட உங்கள் குழந்தைகிட்ட இது காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. பட் பிகாஸ் ஆஃப் கிளே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கிளே. பட் இப்போ குழந்தைங்களுக்கு கிளே ஏதாச்சும் விளையாட வாங்கிக்கிறீங்கன்னா அது ஆக்கிருத்தியாக பாருங்க. விட்டு போனீங்கன்னா வாயில் எடி போட்டுற போகிறாங்க. இந்த மாதிரி ஃபைன் சாப்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து புதினா இதுதான் ஒரு லீஃப் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு லீஃப். இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு லீஃப். நான் வந்து லீஃப் மாதிரி ஒரு குட்டி இதில் இந்த மாதிரி தக்காளி போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி போட்டு வச்சுட்டோம். இந்த மாதிரி எடுத்து தனியாக இங்கே வச்சுருங்க. இந்த மாதிரி இடம். ஸோ கொத்தமல்லி நம்மளுக்கு இவ்வளோ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லிக்கு நான் வேணாம் கொத்தமல்லிக்கு வேணாம். ஸோ கொத்தமல்லி ஒரு இலை எடுத்துட்டு 4 பீசஸாக நமக்கு இன்னும் கொஞ்சம் சன்ன கொத்தமல்லிக்கு வந்து ஒரு கொத்தமல்லி. அப்புறம் நாங்கள் ஆனியன் பண்ண போகிறோம். ஆனியன்ஸுக்கு இருக்குல்ல இந்த மாதிரி தக்காளிக்கு இந்த மாதிரி ப்ராடான இது எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதுனால நிறையா குருமா இது வந்துட்டு பெரிய தக்காளி குருமா. தக்காளி குருமா தான் நானும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய தக்காளி சாப்ஸ் பண்ணிக்கோங்க. 10 தக்காளி சாப்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை 10 சாப்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டால போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி. அப்போ தான் வந்துட்டு ஜாயின் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்
தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆனியன் நாங்கள் வந்து கொஞ்சம் தான் போடுறோம். ஆனியன்ஸ் ஒரு 2 பீசஸ் போட்டுக்கோங்க போதும். ஆனியன்ஸோட இதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு 10 பீசஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பீசஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குண்டா இதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆனியன்ஸோட தண்ணி ட்ரெயின் ஆகும். பற்றிக்க எங்களால் புரிஞ்ச அளவு தான் நாங்கள் செய்வோம். ஸோ நாங்கள் ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ ஆனியன் தக்காளி இல்லைன்னா அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நாங்கள் ஆனியன் வந்து ரெண்டாக பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆனியன் அது தக்காளிலாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும். ஸோ இதெல்லாம் தர அந்த சைடு எதுவும் இந்த க்ளே அந்த பவுலில் போட்டு போயிட்டு இப்போ நம்மளுக்கு க்ளே குருமா நாங்கள் சும்மா குருமா பண்ணுறதுனால க்ளே தான் எங்களுக்கு இது. ஸோ நம்ம க்ளேக்காக இந்த மாதிரி ஒரு இல்லை இதிலே ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துப்போம். சும்மா சும்மா இந்த க்ளே காஞ்சிடும். சரி இப்போ நம்ம ஆரம்பிச்செல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இங்கே வரேன். இது என்னது? இந்த டோர் இந்த டோர் இந்த டோர் இந்த டோர் ரெஸ்ட் ரூம் அது யூஸ் பண்ணக்கூடாதா? அது யூஸ் பண்ணக்கூடாதா? ஸோ இப்போ லைட்டாக அடுப்பு தெரியும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சமைக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எடுத்துக்கிறது 3 லைக் ஆனியன், கொத்தமல்லி அண்ட் தக்காளி. நம்ம எல்லாத்தையும் இந்த பேர் தக்காளி குருமா. ஸோ நிறைய தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம ஆனியன் ஒரு 4 பீசஸ் தான் எடுத்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். ஒரு உப்பு ஒரு ஸ்பூன். இந்த 1 டீஸ்பூன் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. உப்பை நான் காமிச்சிட்டு தெரியாது உப்பு தெரியாது பரவாயில்ல. உப்பு தெரியாது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா காமிக்கணும்ல உங்களுக்கு. சரி இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைக் 2 ஸ்பூன்ஸ் ஸோ 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தக்காளி வச்ச டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்ச தக்காளிலாம் போட்டுக்க போகிறோம். இது பண்ணுறியா? கிராஃப்ட்டு ஸ்கூல் கிராஃப்ட் சயின்ஸ் பண்ணியா சூப்பராக நம்ம கிளியர் ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நெக்ஸ்ட் இப்போ ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா உள்ள போட்டுட்டு வதக்கி ஆனியன்ஸ் வந்துட்டு கோல்டன் கலராக வர மாதிரி போட்டுக்கோங்க. வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். லைக் நம்ம தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி கட்டி மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போடணும். இப்போ கீழெல்லாம் உளுந்துருச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்துடலாம். நல்லா கிளியராக நீங்கள் ரியலாக பண்ணுறது தான் தயவு செஞ்சு தூக்கி காட்டாதீங்க, எல்லாம் கொட்டிடும். ரியலாக பண்ணுறது தான் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகும். நான் காட்டுறேன், கையில் எடுத்துக்கிறேன். மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகும். கட்டியாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுவோங்க. ஒரு 4 பீசஸ். நெக்ஸ்ட் இருக்குல்ல ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட் இருக்குல்ல காய்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ தெரியுதா? நம்ம இந்த க்ளே எடுத்துருக்கோம்ல, அந்த க்ளேயை ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓ மை காட், ரொம்ப பலவிலன்னு ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை தனியாக வெளியே எடுத்து டிஷ்யூவில் போட்டு வச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு அந்த மைதா மாவு பிகாஸ் இதெல்லாம் எடுத்து இருக்கணும். குருமா நம்ம பண்ணியாச்சு. சரி மாமா எடுத்து போட்டு போட்டோம். இதெல்லாம் உள்ள போட்டுருவா. எல்லாத்தையுமே எடுத்து விடுவோம். இப்போ வந்துட்டு நாங்கள் குருமா எல்லாத்தையும் உள்ளே போட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து சப்பாத்தியில் இறங்கிட்டோம். ஸோ சப்பாத்தியில் இறங்கலாம்னு சொல்லி நாங்கள் சப்பாத்தியில் இறங்கிட்டோம். சப்பாத்தியில் கொஞ்சம் டாப்பிங்ஸ் கொடுக்கணும். அந்த டாப்பிங்ஸ் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க. லைக் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணோம், குழந்தைங்களுக்கு கிளே வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளேல விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தவங்க பார்க்குறாங்க.
லைக் நீங்கள் கொஞ்சம் ஏஜ் இருக்கவங்க எனக்கு ஒரு 18 இயர்ஸ் 18ல இல்லை 18ல கிளியே வர மாட்டாங்க லைக் 4 5 12 இயர்ஸ் 12 இயர்ஸ் 5 ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே 3 இயர்ஸ் மேலே இன்னும் இதாக இருந்தாரா நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நிறையா இது போட்டுட்டோம். ஸோ வந்துட்டு நாங்கள் நிறைய மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இதை மூடி ஸோ இப்போ தான் நல்ல டெக்ஸ்சர் வந்திருக்கு கைஸ் மாவு டெக்ஸ்சர் வந்துருச்சு கைஸ் ஐயோ எறும்பு கொடுங்க guys. அது கொடுங்க. வேணாம் சரி இதை நம்ம கட்டுட்டா நான் காட்டுறேன். ரெண்டு ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ப்ளஃபியாக சாஃப்டாக வரணும் guys. இங்கே பாருங்க சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஷேப்ஸ்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம அம்மிக்கல் இது பண்ணி விடுதா அம்மிக்கல் நம்ம அம்மிக்கல்லாம் வேணும் இது இல்லை இல்லை அம்மிக்கல் ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கணும். ஷேப்பு இப்போ நம்ம ஷேப்புக்கு நம்ம வந்து பேக் பண்ணணும் ஸோ அந்த தவால அதில் சரி இப்போ உங்கள் மாதிரி அஞ்சரை பெட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க கீழே உட்காந்துக்கலாம் பயமாக இருக்குது பெட்டில் நான் தூங்க சரி இன்னும் தட்டி விடலாம் மாதிரி அஞ்சரை பெட்டி லைக் சொப்பு ஜாமான் அஞ்சரை பெட்டி இருக்க முடியல ஸோ தரைஞ்சாச்சு ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட்டியான இதாக எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு இப்போ வந்து இது ஒரு இப்போ நம்ம வந்து இதை வந்து லைக் ஃப்ளாட்டாக ஆக்கிடலாம் ஃப்ளாட்டாக பெருசாக ஆக்கிடலாம் ஆக்கிட்டு இப்போ ஒன்றா நம்ம வந்து அச்சு பண்ணலாம் எடுத்துக்கலாம் அச்சு வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம் எல்லா அச்சும் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபோர் மாதிரி ஃபோர் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த எக்ஸஸ் பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கிக்கணும். நீங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ட்டு. நாங்கள் வந்துட்டு அதை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதே நம்ம வந்து லைக் சப்பாத்தி ஷேப்பில் வைப்போம் ஸோ இதெல்லாம் அதுக்கு நம்ம இருக்கோம்ல நம்ம இந்த தவா இருக்குல்ல அதில் தவா இந்த மாதிரி இருந்தால் அதில் தயவு செஞ்சு பண்ணிடாதுங்க. இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். விரிச்சு விட்டுக்கோங்க சப்பாத்தி ஷேப்பு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா இருந்ததுன்னா நம்ம பண்ண குழம்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தோசை தவால நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு தோசை தவா உங்ககிட்ட இருந்தால் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்திக்கிட்டே தனியாக தவா வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் அது. சரி இப்போ நம்மளுக்கு தேவையான தோசை கரண்டியில் நீங்கள் மேலே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் அதை எடுக்கணும். ஸோ லைட்டாக ஆயில் மாதிரி போட்டுக்கணும் ஆயில் நாங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி எக்ஸஸ் மாவு என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுவீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடலாம் மாவு இந்த மாதிரி மாவு சாப்பிட்ற ஃபேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சரி சில மாதிரி சாப்பிட மாட்டேன். ஏன்னா இது நாங்கள் என்னென்னமோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இல்லை நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக அம்மா அந்த மாவு நாங்கள் உப்பு போட்டு ஆயில் போட்டு பசஞ்சு அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ஆயில் போட்டோம். நீங்கள் தயவு செஞ்சு
ஒரு 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 2-3 டாட் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அதே இப்போ எல்லாம் சூப்பர் 10 டாட் போட்டு வச்சுட்டா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸஸ் மாவு உங்களுக்கு ஏதாச்சும் ஸோ இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸஸ் எக்ஸஸ் மாவு இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஒரு 2 டேஸுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி நமக்கு வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட எப்படி இருக்கும் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுருவோம். உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் மாவு இருந்தால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதுக்கு மேலே சுடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு குட்டி இதை இது மேலே அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டாட் முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னொரு தடவை போடும்போது நமக்கு சப்பாத்தி தவா வரும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஐ மாதிரி இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டாண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Comment பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். சூப்பரா गाइस ட்ரை பண்ணி பாருங்க. மாவு ஆனால் நாங்கள் வறுக்கல, வறுத்தா